ஹலோ எவ்ரிவன். ஸோ செபி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருந்தாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்கீம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மென்ட் சர்வீசஸ்ன்னு தனியா பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து 50,00,000 1,00,00,000 அது மாரி அதுக்கு மேல இருக்கிற மக்கள் தான் வந்து முதலீடு பண்ண முடியும். ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1000லேருந்து ஆரம்பிக்குது. ஒரு சிலது ரூ. 10,000 ரூ. 1,00,000 அது மாரி நீங்க வந்து லம்சமாவும் முதலீடு பண்ணலாம். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வந்து இந்த பிஎம்எஸ்ஸுக்கும் நடுவுல வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கீம் வேணுங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இத கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரூ. 10,00,000 அதுக்கு மேல வந்து நீங்க வந்து எவ்வளோ நாளும் முதலீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாரியே தான் வந்து ஒர்க் ஆகும். பட் இதில வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. மோர் தென் 20% ஆஃப் அந்த நெட் அசெட் வேல்யூ அந்த கம்பெனி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்றீங்க பார்த்தீங்களா? ஸோ அதில மோர் தென் 20% வந்து டெட்ல பண்ணக்கூடாது. டெட் அண்ட் டெட் ஈக்குவலன்ட்ஸ்ல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 25% வரைக்கும் போலாம். எதுக்குன்னா வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸோ, டி பில்ஸோ ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் பேக்டு என்டிட்டியா இருந்ததுன்னா, அது டெட்டா இருந்ததுன்னா 25% வரைக்கும் உங்களோட டோட்டல் பூல்ல இருந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனில முதலீடு பண்றாங்க இந்த எஸ்ஐஎஃப் மூலமா அப்படின்னா, மேக்ஸிமம் 10% தான் வந்து முதலீடு பண்ணணும் ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு மேல. ஏன்னா டைவர்சிஃபை பண்ணா தான் வந்து ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் அவர்ஸா இருக்கும். இல்லன்னா வந்து ஒரே கம்பெனில மொத்தமா பெட் எடுப்பாங்க. கஷ்டம் வந்து இன்வெஸ்டருக்கு தான் வந்து புரொடெக்ஷன் வேணுங்கிறதுக்காக இத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி தெரியுது. பட் பிரச்சனை இல்ல. பட் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பைசா இருக்கு அவங்களால வந்து முதலீடு பண்ண முடியும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க பிஎம்எஸ்க்கு போயிரலாம் தாராளமா. அந்த லெவலுக்கு இல்லன்னா, நீங்க வந்து இந்த எஸ்ஐஎஃப்ங்கிறது வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.